எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய வலி. அதை நான் வந்து சொல்லவே இல்லை. இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்லலான்னு தான் நான் இருந்தேன். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்தாச்சு. ஒரு நியாயமான விஷயத்துக்காக வந்து ஒருத்தர் போராடுறாங்கன்னா அதுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஒருத்தர் போராடுறாரு, அது வந்து தப்பாக போயிட்டுருக்கு. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா போத்ரா சாரை பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் கூட எனக்கு வந்து தூக்கமே இல்லைங்க. நேற்று 12 மணி வரைக்கும் கூட எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரிசர்வேஷன்லாம் போட்ட அப்புறம் கூட எங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. நேற்று மட்டும் என் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து ரிலீஸே ஆகிருக்காது. இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லா இண்டஸ்ட்ரி ஒவ்வொருத்தருக்கும் நான் பாதம் தொட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா நேற்று எல்லாருமே வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறின எல்லாரும் இங்கே இருக்காங்க. அந்த இடத்துல நேற்று போத்ரா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் யார் இங்கே உட்காந்துட்டு இருக்குன்னு கேட்குறாரு. ரொம்ப தப்பான பர்சன். இதில் நான் எவ்வளோ பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு தெய்வம். அவங்களுக்காக கோவில் கட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா ஒரு குழந்தை மாதிரி, வயசானாலே குழந்தை மாதிரி மாறுவாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேன் எங்கள் அம்மா தான். ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், தேட்டராகவே சுற்றிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் டே எடுக்கிற வரைக்கும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த தேட்டரில் ஒரு 25 பேர் இருந்தாங்கப்பா, கை தட்டினாங்கப்பா இந்த இடத்துல. அது அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்பேன் உட்காந்து. அது கேட்கணும். கேட்கலன்னா முகம் ஒரு மாதிரி ஆகிடும் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டரில் தான் இருப்பாங்க. அவங்க 3 டேட்டு போடுறாங்க இந்த படத்துக்கு. சரி, அது நியாயமாக இருக்குமா? ஒருவேளை பணம் வாங்கியிருப்பாங்களா? அந்த கேஸ் வந்து நியாயமாக இருக்குமா? கோர்ட்டில் இருக்கும்போது நான் ஒன்றுமே பேசக்கூடாதுன்னு சைலண்ட்டாக இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்று போடுறாங்க, டேட்டு போடுறாங்க, அது மாறிடுச்சு. அம்மா வந்து என்னக்கண்ணா டேட்டு படம் ரிலீஸ் ஆகலையாம்மாப்பா, தேட்டர்கிட்ட போயிட்டு வராங்க திரும்பி. செகண்ட் டைம் வந்து அலௌன்ஸ் பண்ணுறோம், மறுபடியும் அம்மா எல்லாம் ரெடியாகி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் கிளம்பி போவாங்க. கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க. நைட்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க எங்கள் அம்மா அவ்வளோ பைத்தியம். நானும் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. செகண்ட் டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்தா மறுநாள் காலையில் படம் ரிலீஸ் ஆகல. அழ ஸ்டார்ட் பண்ணாங்கம்மா, அழாதீங்கம்மா, சொல்கிறது கேளுமா, படம் ரிலீஸ் ஆகிடுமா. எவ்வளோ சொன்னாலும் குழந்த மாதிரி அழுது அவங்கள நைட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு எங்கள் அம்மாவை நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். என்னை வளர்த்தெடுத்த தெய்வம். நான் வேறு யாருன்னா இருந்தாலும் நான் சும்மா விட்டுருவேன். என் தாய் மேலே வேணா, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நானாக மட்டும் விட முடியாது என்னால். நான் பாட்டுன்னு என் வேலை, என் குழந்தைங்க ஸ்கூல் படிக்க வைக்கிறது, கோவில், இப்படின்னு நான் பாட்டு சைலண்ட்டாக என் வேலையை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். என்ன யாருன்னா சீன்னான்னு வச்சுக்கலாம், நான் விட மாட்டேன். இங்கே பாருங்க, இப்படி படுக்கணுமா எங்கள் அம்மா? இந்த தாய்க்காக நான் கோவில் கட்டிகிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர் போத்ரா யாருக்கு என் படத்தை தடுக்கிறதுக்கு? சரி, நியாயமான கேஸாக இருக்குன்னா வச்சுங்க, ஓகே. ஜட்ஜே வந்து இது வந்து சீட்டிங் கேஸ்ன்னு கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் நீ பிரச்சனை பண்ணுற. என்னுடைய குழந்தைங்க 10வது எக்ஸாம் எழுதுறாங்க, 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. நான் வளர்க்குற 60 குழந்தைங்க இல்லை, எல்லா குழந்தைங்களும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக. பாருங்க, படிக்கணுமா அவங்க? போத்ரா நீங்கள் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க என் லைஃப்பில். என்ன மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி என் தலைவன் சூப்பர் ஸ்டார் அவர் ஏதோ சைன் பண்ணி கொடுத்துட்டாருன்னு அவரை பிடிச்சி இழுத்தீங்க நீங்கள். வைரமு சார், நிறைய பேருக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நியாயமாக நீங்கள் போராடினா கண்டிப்பாக என் பின்னாடி இண்டஸ்ட்ரி வந்திருக்காது. நீங்கள் தப்பாக போராடுறீங்க. கஸ்தூரிராஜ் ஏதோ பணம் வாங்கிட்டாரு, அது வந்து தனுஷ் சார் கொடுப்பாரு, ரஜினி சார் கொடுப்பாரு, என் தலைவர் சொன்னார் வந்து கொடுப்பாரு உங்ககிட்ட. இதோட நீங்கள் நிப்பாட்டணும். இவரை எதிர்த்து நான் ஒரு போராட்டம் நடத்த போகிறேன். நாளைக்கோ நாளைக்கோ பர்மிஷன் கேட்க போகிறேன். மொத்த இண்டஸ்ட்ரியும் வந்து உட்காருவாங்க எனக்காக. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்தது, இந்த இண்டஸ்ட்ரியிலனா நான் என் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்காது. அவர் வந்து இனிமேல் யாரை பற்றியும் இந்த மாதிரி தப்பாக நியாயமாக போராடுங்க, ஓகே. தப்பான டாக்குமெண்ட் வச்சுக்கின்னு தப்பான யாரோ சைன் பண்ணுற, யார் சைன் எப்படி போடலான்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற கேரக்டர். அவர் மேலே போய் நான் கமிஷன் காலையிலேருந்து 10 மணிலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் எப்படியாப்பட்டவர்னு எல்லாருக்கும் சொல்லி நான் போய் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். சிஎம்ஐ பார்த்து கூட சொல்ல போகிறோம், ரொம்ப தப்பான கேரக்டர் சார், இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. ஜட்ஜி சொல்கிறார் சார் சீட்டிங் கேஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட இவர் விடாமல் நேற்று நைட்டு வரைக்கும் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியை பார்த்து கேட்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது?
வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம் தெரியுமா நாங்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னா இவருக்கு பிபி இருக்கு டேரக்டருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நைட் அழுகுறாரு சார். எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அழ தெரியுங்களா அவரு. படம் ரிலீஸ் ஆக மாட்டேது மாஸ்டர், 3 டேட்டு போட்டு கேன்சல் பண்ற மாஸ்டர். எனக்கு பயம் வந்துருச்சு, நான் எங்க ஏதாவது போயிடுறேன் அப்படிலாம் சொல்றாரு அவர். ஸோ அவருக்காக கண்டிப்பாக காலையிலேருந்து உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி போய் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். சிஎம்ஓ பார்த்து கூட சொல்ல போகிறோம். போத்ரா சார், தயவு செஞ்சு இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் விளையாடாதீங்க. பர்மிஷன் இன்னைக்கு போய் இன்னைக்கும் நாளைக்கே கேட்டு நான் இமீடியட்டாக போராட்டம் பண்ணுவேன் சார். நான் இது சொந்த பிரச்சனை இல்லை சார், இண்டஸ்ட்ரி பிரச்சனை சார். சார் இந்த பிரஸ் மீட்டுக்கு வரணும்ன்றதுக்காகவே அம்மாவுடைய போட்டோ எடுத்தீங்க ஹாஸ்பிட்டல்ல. எஸ் சார். அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க, கண்டிப்பா அது வருத்தமான விஷயம் தான். லாஸ்ட் பிரஸ் மீட்லயும் நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு போட்டோ காமிச்சீங்க. விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கு பாருங்க, இந்த குழந்தைகளை காட்டுங்கன்னு காமிச்சீங்க. ஓகே. இப்போ வந்து உங்க அம்மாவை காமிக்கிறீங்க. ஆமா. இந்த ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அந்த போட்டோ காமிக்கிறதுக்காகவே படங்கள் எடுக்கிறீங்க சார். என் தங்கச்சி எடுத்து வச்சு இந்த போட்டோ சார், நான் பார்க்கும்போது அது எனக்கு அவ்வளோ வலிச்சது. இது குடும்பம் நான் எடுத்துட்டு போய் பேசுறேன்னு வாங்கிட்டு வந்தேன் சார். சார் கொஞ்சம் உட்காருங்க சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை தலைவா, நான் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்கேன் தலைவா. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், நான் ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் வந்து இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து தியேட்டருக்கு போயிருக்காங்க சார். அங்கே போகிற சவுண்ட் முதல் கொண்டு எனக்கு போட்டு காமிக்கிறாங்க சார். குழந்தை சார் எங்கள் அம்மா சார், நிஜமா எங்கள் அம்மா ஒரு குழந்தை சார், புரியுதுங்களா? அவங்களுடைய வலி இல்லை சார். அவங்க நம்ப மாட்டாங்க சார். சார் நான் வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அரசியலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க, எப்படி சார் நம்புவாங்க? சரி ஓகே சார். ஸோ இந்த போராட்டம் கண்டிப்பாக நான் நடத்துவேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன் சார். அதுக்கே இண்டஸ்ட்ரி என் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு நேற்று நைட்டோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சு சார். நான் நிஜமாக நேற்றுலாம் தூங்கலை, காலையில் படம் வர வரைக்கும் தூங்கலை. நான் நிஜமாக போய் படுத்துருக்கலாம் வீட்டில். இப்போ நான் பண்ணுற இப்போ நான் இங்கே வந்து இந்த மீட்டிங் வந்து என் படத்துக்காக இல்லை, என் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய படம் விட்டு கொடுக்குறோம், இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஒரு சின்ன ப்ரொடியூசர் மாட்டினா என்ன சார் ஆகும்? அடுத்த படத்துக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சார் நான் போராடுறேன். இப்போ ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரு சில கேள்வியெல்லாம் மனசுக்கு ரொம்ப வலிக்குது. பட் பரவாயில்ல, கேள்விகள் வரதான் செய்யும், பரவாயில்ல. நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டேன், இதுவும் ஃபேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். நான் எங்கள் டைரக்டரை பற்றி, டைரக்டர் இவ்வளோ பெரிய எனக்கு ஹிட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இமீடியட்டாக அவர் கூட ஒரு படம் பண்ணேன்னா, அவர் எனக்கு ஒரு 3 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ஷாக் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்காராம். மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இப்போ போட்டிருக்காராம். அந்த இல்லை, சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் என் தலைக்கு மட்டும்தான். மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டதுக்கு, எனக்கு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. பட் ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அது என் தலைவன் மட்டும்தான், ரஜினி சார் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். ஸோ வேறு சூப்பர் ஸ்டார் நானே ஒத்துக்க மாட்டோம். ஸோ அதால் எனக்கு வந்து எப்போவுமே வந்து அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன் நான். அவர் தான் வந்து என்னுடைய குருன்னு கூட சொல்லுவேன். நான் ராகவேந்திர சாமியை பார்த்ததில்லை, அவர் தான் வந்து இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு ரஜினி சார் ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஒரே ஒரு ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அது என் தலைமை மட்டும்தான். அந்த அன்புக்கு நன்றி. பட்டு இது மாதிரி ஒரு படத்துலையும் ஒருத்தரும் ஏதோ வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக எனக்கு வந்து எந்த பட்டமும் எதுவும் வேணாம். எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு எங்கள் அம்மாவுடைய பேரை விட எனக்கு பெரிய பட்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. வேறு யாரும் எந்த பட்டமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எங்கள் அம்மா பேர் கண்மணி ராகவேந்திரா லாரன்ஸ்ன்னு தான் நான் இனிமேல் எல்லாத்துலேயும் போடுவேன். அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கே ராகவா லாரன்ஸ்ன்னு நான் போடுவேன். ஸோ எங்கள் அம்மாவுடைய பட்டம் மட்டும் எனக்கு போதும், வேறு எந்த பட்டமும் எனக்கு தேவையில்லை. அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, அரசாங்கத்துறையாக மாறக்கூடாதுன்னு. அப்புறம் இது சம்மந்தமாக இன்னொரு நண்பர் கேட்டார், ஏன் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து போத்ராவால் பாதிக்கப்பட்ட வரைக்கும் ஏன் மறுபடியும் போய் மாட்டுறீங்கன்னு. இதெல்லாம் வந்து திரையுலகம் தன்னைத்தானே வந்து கேள்வி கேட்டு அதை வந்து அதிலிருந்து வந்து பதில் கிடைச்சிட்டு இது போகணும். ஆனால் இப்போதான் முதல் முறையாக வந்து திருப்பி அடிச்சிருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். வந்து இவ்வளோ தரம் வந்து அடி வாங்கி இந்த ஹீரோ மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா,
அது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி திருப்பி அடிச்சிருக்கு முதல் தடவையாக. அதில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஏறக்குறைய நேற்று வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாதுங்கிற ஒரு நிலைமை தான் வந்து நைட்டு 12 வரைக்கும். அதாவது வந்து என்னென்னா ஃபைனான்சியர்ஸ் படம் கொடுத்தாங்கன்னா அவங்க கசக்கி எப்படியாவது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விட்டு நான் படத்தை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் படத்தை நிறுத்தி வாங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இவர் தான். அதுதான் அவரோட கேரக்டர். அதுக்கு நாங்களே வந்து அஃபண்ட் ஆகிருக்கோம். நாங்களே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் ஒய்ஃபே வந்து அதில் மாட்டி வெளியே வரத்துக்குள்ளே எனக்கு வந்து பாதி வழி போயிடுச்சு, பாதி லைஃபும் போயிடுச்சு. அதுலேருந்தே நான் என்னென்னா அவனை பார்த்தாவே நான் துஷ்டனை கண்டா தூர விலைங்கிற மாதிரி வந்து மூஞ்சியே நான் பார்க்க எனக்கு பிடிக்காது. ஒரு அருவருப்பான ஒரு பிராணியை பார்க்குற மாதிரி தான் நான் வந்து. அதனால் நான் உள்ளே வந்து நான் தலையை குந்திட்டேன், நேரடியாக கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு பார்க்க விருப்பமே இல்லை. ஆனால் பொய்யோட உச்சம் என்னன்னா, என் மேலே போய் ஆர்த்தி செல்வமணி அவர் ஆட்களை வந்து இங்கே வந்து என்னை கொலை முயற்சி பண்ணாருன்னு பொய்யை எவ்வளோ வந்து சொல்ல முடியும். இந்த சட்டம் கூட அவருக்கு சட்டத்தில் உள்ள எல்லா ஓட்டையும் பயன்படுத்தி அதை வந்து சட்டத்தையும் தன் வேலைக்கார மாதிரி வச்சிருக்க ஒரு நபராக தான் போத்தராக இருக்கார். ஒரே கேஸில் பணமே கொடுக்கல, அவர் போட்ட கையெழுத்தெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அது நாங்கள் கூட போய் சும்மா உடனே சிவா நண்பர், லாரன்ஸ் நண்பர் போய் உட்காந்து அந்த வேலையை பண்ணல. நாங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படிக்கிறோம். அதில் வந்து 1லேருந்து 14 வரைக்கும் வந்து அவங்க பண்ண எல்லா ஃப்ராடுலண்ட்டையும் வந்து டீட்டெயில்டாக கொடுத்து ஜட்ஜு 15வது ஒரு வரி சேர்த்துருக்காங்க. என்னென்னா இது வந்து ஏன்னா அவன் அப்ளிகேஷன் அந்த அக்ரிமெண்ட் போடும்போதே கீழே வந்து அவரோட விஷயத்துக்கு ஃபுல்லப் பண்ணியிருக்காரு. என்னோட ஆர்பிட்ரேட்டரை முடிவு பண்ணணும், நான் விருப்பப்படுற ஆர்பிட்ரேட்டர் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் அவர் ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஆர்பிட்ரோட 2 பார்ட்டியும் சேர்ந்து இந்த இது முடிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு கொடுக்குறாரு. உடனே இவங்களோட லாயர் கூட கொண்டு போய் ஆர்பிட்ரேட்டர்கிட்ட ஒரு வக்காலத்து கொடுக்குறாங்க. நாங்கள் இது மாதிரி நாங்கள் ப்ரெசென்ட் ஆகணும். 2ஆம் தேதி வாங்கின கோர்ட் ஆர்டருக்கு 3ஆம் தேதி போய் ஆர்பிட்ரேட்டர் கொடுக்குறாங்க. ஆர்பிட்ரேட்டர் என்ன பண்ணுறாங்க, என்னோட கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி இதை பண்ண போகிறாங்க, அதனால் நான் உடனடியாக வர முடியாது, உங்களுக்கு நான் எப்போ வரேங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு முந்தா நேற்று அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னன்னு இந்த படத்தை சேவ் பண்ணணும் ஒரு ஆர்பிட்ரேட்டர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. முதல்ல இது எப்படி ஒரு இல்லீகலான இதுதான் போத்ராவே சைன் எல்லாத்தையும் எழுதி அது வந்து அந்த ஆர்பிட்ரேட்டர் சைன் வாங்கின மாதிரி இருக்கு அந்த ஆர்டர். இப்போ எப்படி வந்து தன் இஷ்டத்துக்கு தனக்கு வேண்டிய ஒருத்தர் மூலமா இந்த சட்டத்தையே வளைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுதான் இதை வந்து இனிமே இது வந்து அடி வாங்கிக்கிட்டே இருந்தால் பத்தாது, திருப்பி நம்ம கொடுத்தாதான் சரியா வர்றதுக்காக தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் சைன் பண்ணோம். இதனால் வர எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களோட துணை இருக்கும் சொல்லி டாப் டு பாட்டம் எல்லாரும் சைன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். போத்ரா மட்டும் கிடையாது, வேந்தர் மூவி சொல்லி பாதிக்கப்பட்ட சார் சில குறிப்பிட்ட ஃபைனான்சர்ஸ் இருக்காங்க, அவங்களால நிறைய சிறு தயாரிப்பாளர்களும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க சார். இவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எதாவது செய்ய முடியுமா சார்? முதல்ல இந்த முடிச்சிருவோம், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். நான் இது சம்மந்தமாக நாங்கள் ப்ரெஸ் மீட் கூட்டியிருக்கோம். இதுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விளக்கத்தை சொல்லிடுறோம். பொதுவான ப்ரெஸ் மீட் அதெல்லாம் கேட்கலாம், ஏன்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்கலாம். இந்த கேள்வி வந்து என்னன்னா, இந்த படம் எதனால இப்போ ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்போ அவங்க அம்மா வந்து திரும்பி 2வது தடவை வருவாங்க, ஆனால் ஆடியன்ஸ் வந்து வரமாட்டாங்க. ஒரு தடவை ஆடியன்ஸ் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறேன் நான் வந்து கோவப்படுறேன். அப்போ இந்த இருக்க வேலையை விட்டு நான் ஒரு தடவை வந்து படம் வரேன்னா இத்தனை படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு நெட்டில் பார்க்கணும் இல்லை சீட்டில் பார்க்கணும் நான் டிசைட் பண்ணுறேன், தவிர தேட்டருக்கு வரக்கூடாதுன்னு தான் டிசைட் பண்ணுறான். ஆனால் லாரன்ஸோட இஷ்டம், ரமணியோட இஷ்டம் என்னன்னா, இன்னைக்கு கூட ஆடியன்ஸ் 3வது முறையாக கூட வந்து அந்த தேட்டருக்கு வந்திருக்கிறது வந்து உண்மையிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த படம் நான் எப்போ வந்தால் நாங்கள் வந்து பார்ப்போம் சொல்கிற படம் இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அது லாரன்ஸோட நல்ல மனசுக்கு தான். லாரன்ஸ் சும்மா எப்படி சொல்கிறார் அப்படி போனார், ஏன்னா லாரன்ஸ் வந்து என்ன பொறுத்த ஒரு குழந்தை மாதிரி. அவர் வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை மீட் பண்ணுறேன். அப்போ தான் மாஸ்டர் என்னோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் அவர் அப்போ தான் தமிழில் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரா இல்லை அப்போ தெரியாத ஒரு மாஸ்டராக இருக்கார். நான் அவர் பேசுறதுலாம் பார்த்தா ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. என்னடா வந்து நான் தெரிய கல்லில் தலங்கிறாரு, என்னண்ணா இல்லைண்ணே அம்மா வந்து சாப்பிடலண்ணே அப்படின்னு 22 வருஷத்துக்கு முன்னாடி. இது வளர்ந்த பையன் அம்மா சாப்பிடலன்னா அது என்ன அம்மாவும் இல்லைண்ணே அம்மா விட்டு இருந்ததே இல்லை. எனக்கு உண்மையாக இருக்குமா இல்லையானே எனக்கு வந்து. ஆனால் அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து நான் வந்து லாரன்ஸை பார்க்கும்போது எல்லாமே லாரன்ஸோடது எல்லாமே உணர்வு பூர்வமான உணர்வின் அடிப்படையான செய்தியாக இருக்கும். அது சமயத்தில் பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்ட மாதிரி என்ன எனக்கு ஃபோட்டோ காமிங்க. லாரன்ஸ் நினைக்கிறாரு தன்னோட ஆத்தன்டிகேஷனாக சொல்லணும், நான் போய் சொல்லலை நான் ஆத்தன்டிகேஷனாக சொல்கிறேன்னு அது வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. அது சில சமயங்கள் இது மாதிரி வந்து எதிரடியான விளைவுகளும் ஏற்படுத்தலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் வெரி ஹானஸ்ட் பர்சன். நான் பார்த்ததில் வெரி ஹானஸ்ட்.
நேற்று கூட வந்து நான் ஒரு 25 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா அதிகபட்சம் அந்த ஹீரோ வந்து வாங்கின சம்பளத்தில் ஒரு 50% வந்து கட் பண்ணிப்பாரு, இல்லை அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் வாங்கின பணத்தையும் கொடுத்து அடுத்த சம்பளத்தையும் கொடுத்து கூட 2 மணி நேரம் இருந்து எல்லாத்துக்கும் சைன் பண்ணி எது வந்தாலும் நான் பார்த்துக்கணும் சைன் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரே ஹீரோ வந்து லாரன்ஸ் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இத்தனை நாளாக வந்துட்டு பல நாள் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். கடைசி ஒரு 6 மாத காலமாக வந்துட்டு நான் வந்து நிம்மதியான தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், மிகப்பெரிய சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கேன் சார் நான் இங்கே. ஏன்னா தேட்டரில் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன் நான். ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அந்த ஆடியன்ஸோட சந்தோஷத்தை பார்க்கும்போது இன்றைக்கி மிகப்பெரிய எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி படன்றது வந்து ஆடியன்ஸுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே சந்தோஷமாக என்னை பார்த்துட்டு ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டோன்றது வந்து நான் வந்து சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து அதை நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த படம் வந்து நேற்றுக்கு நைட்டு தான் சார் வந்து முடிவாச்சு ரிலீஸ் ஆகுன்றது. ஆனால் 10ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலைனாக்கா வேறு முடிவாக இருக்கும் சார் எனக்கு. நான் இந்த இடத்துல உங்கள் மீடியா முன்னாடி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் அவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சுது. 17ஆம் தேதி போட்டாங்க, 24ஆம் தேதி போட்டாங்க, அடுத்து இந்த தேதி போட்டிருக்கு, 10ஆம் தேதி போட்டிருக்கு. பிரச்சனைகள் வந்து அவ்வளோ இருந்தது. அந்த சார் கேட்டார், ஏன் போத்ரா முன்னாடிலாம் வந்துட்டு இப்படி பண்ணார், அவரை விட்டுட்டீங்கன்னு கேட்டார். இது கிளைமேக்ஸு. இனிமேல் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சார். இல்லை சார், இனிமேல் வந்துட்டு இதை ஏன் நாங்கள் வெளியில் சொல்கிறோம்னாக்கா இனிமேல் வரக்கூடிய சிறு தயாரிப்பாளர்களோ பெரிய தயாரிப்பாளர்களோ போத்ரா இருக்கிறாருனாக்கா அந்த திசைக்கு போகாமல் வேற திசைக்கு போங்க சார். அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பாம்பு இருக்கு கொத்தும் உங்களை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தான் சார் இது. இத்தனை நாளில் சொல்லப்படாத ஒரு விஷயத்த இந்த இடத்துல இதை நாங்கள் சொல்லிக்கிறோம். போத்ராவுக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த படத்துக்கு என்னன்னாக்கா அவர் பண்ணது எப்படின்னா பார்த்தீங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவான்ற படத்தை அதிக தடவை ப்ரெஸ் மீட் வச்சு அந்த டைட்டிலை சொல்லி 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 பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகி விட்ட அந்த போத்ராவுக்கு நான் நன்றி கூட சொல்லிக்கிறேன். ஏன்னா மொட்டை சிவா கெட்ட சிவா என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்குது, கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனோட உச்சம் என்னடான்னு சொல்லி பார்த்தா தேட்டரில் பேப்பரில் ஆடு கொடுத்தோம், தேட்டரில் படம் வருதுன்னு சொல்லியிருந்தோம், 17ஆம் தேதி படம் வருது சொன்னோம், 24ஆம் தேதி படம் வருது சொன்னோம். அதெல்லாம் வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் கொடுக்கல. ஆனால் 10ஆம் தேதி 9ஆம் தேதி படம் வருதுன்னு சொல்லிட்டு தேட்டரில் ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு. ரசிகர்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்க. ஆனால் புக் பண்ணதுக்கு அப்புறமும் ஈவு இறக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த படத்தை நிறுத்தணும்னு அவர் நினைச்சார் தெரியுங்களா. அது என்ன மட்டும் பாதிக்கலை, இருக்கக்கூடிய சினிமா எல்லாத்தையும் பாதிக்குது. எல்லாருடைய குரலாக தான் இப்போ நான் பேசுகிறேன். நான் இது போல் ஆள் இருந்தாருனாக்கா கிட்டத்தட்ட வந்து இண்டஸ்ட்ரி வந்து பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் இந்த படத்தில் மாஸ்டர் சொன்னார், அதையும் சொல்கிறேன், இந்த படத்தில் தேங்க்ஸ் கார்டு போட்டேன். நான் நேற்றுக்கு நைட்டு தான் நான் பார்த்தேன். நான் போட்ட தேங்க்ஸ் கார்டுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உண்மையாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, விநியோகஸ்தர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, நடிகர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, இப்படி எல்லா யூனியனுக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கு ஒரு நன்றி இப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட 10 கார்டு போட்டேன். அப்போ என்னுடைய உதவியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க எல்லாருக்கும் நன்றி போடுறீங்கன்ட்டு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற தலையெழுத்து யார் கேளுக்குதுன்னே தெரியல. ஒருவேளை சங்கங்கள்லாம் சேர்ந்து கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி போட்டேன். இன்றைக்கி தேட்டரில் நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், எல்லா யூனியனுக்கும் நான் தேங்க்ஸ் கார்டு போட்டிருப்பேன். ஆனால் நேற்றுக்கு நைட்டு நடந்தது, படம் வரவே வந்திருக்காது சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நேற்றுக்கு மட்டும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னாக்கா ஒட்டு மொத்தமாக 200-300 பேர் வந்தாங்க. ஆனால் எனக்கு எல்லார் மேலேயும் கோவம் வந்தது. 5 குரூப்பாக பிரிஞ்சு நிற்கிறாங்க, எல்லா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எலெக்ஷனுக்கு வராங்க. ஆனால் என் படத்துக்கு யாருமே வரலையே நினச்சேன். ஆனால் எல்லா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்களும் டைரக்டருங்களும் பெப்சி தலைவர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. தானு சார்லேருந்து அருள்பதி சார்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. கேஆர் சார்லேருந்து சௌதரி சார் இதுவரை இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்ததே கிடையாது. ஆனால் முழுக்க வந்து அவர் சொல்லியிருக்கிறார், 87 படம் நான் எடுத்திருக்கிறேன், 87 படத்தில் டெலிவரின்னு சொல்லுவாங்கயா, ஒரு புள்ள பக்கிற மாதிரி தான் ஒரு படம் வெளியில் வர்றது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நான் 7 மணிக்கெலாம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன், நான் எதுவரையும் அந்த லேப் பக்கமாக நான் போனதில்லைன்னு சொன்னார். அப்படியாப்பட்ட ஒருத்தர் நேற்றுக்கு 12 மணி வரலையும் வந்து உட்கார்ந்துருந்தார். அங்கே அவர் உட்கார்ந்து இருந்தாருனாக்கா இந்த படத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகம். போத்ரா மாதிரி ஆட்கள் நிறைய இருந்தாங்க. அவங்களெல்லாம் மீறி இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி தேட்டருக்கு படம் வந்துடுச்சு, ஆடியன்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டருக்கு மக்கள் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு விஷயத்தை நான் போட்டேன். நான் ஏன் போட்டேன்றது வந்து அவருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் இது மாஸ்டருக்கு வந்து தனியாக ஜால்ரா அடிக்கணுன்ட்டோ மாஸ்டர் இப்போ சொன்ன மாதிரி அடுத்த படம் வாங்கணுன்ட்டோலாம் எனக்கு கிடையாது. என்னென்னா ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் நடக்குது, ஓடி போயிட்டு உடனே போய் பார்க்குறாரு.
ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா பக்கத்தில் போய் நின்று கேட்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இறங்கி போய் செய்யறதுனால இவருக்கு சொல்லியிருக்கிறார். 2 வருஷம் இவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவரோட நான் சந்தித்த எல்லா விஷயத்துலையும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் பார்த்துட்டே இருந்திருக்கிறேன். ஒரு பிரச்சனை, ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை கிட்ட போகிறாரு. அப்புறம் பார்த்தாக்கா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரால் தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. என் அண்ணன்றாரு, ராகவேந்திர மாதிரி பார்க்குறேன்றாரு. அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு சந்தோஷப்படுத்தணுன்ற அதிகபட்சமான எண்ணத்தில் நான் அந்த காரியத்தை நான் பண்ணேன். இது வந்து தப்பா சரியானு எனக்கு தெரியல. நானும் வந்து ரஜினிகாந்த் சாரோட சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான் நான். இப்போ கூட பாட்ஷா படத்தை அன்றைக்கி ஆல்பர்ட் தேட்டரில் போய் நின்று ரசிகர்களோட ரசிகலா 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் எந்த ஆல்பர்ட் தேட்டரில் படம் பார்த்தனோ அதே ஆல்பர்ட் தேட்டரில் போயிட்டு விசில் அடித்து படம் பார்த்து சந்தோஷப்பட்டு வந்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணேன். நான் அதே ரஜினிகாந்த் ரசிகராக தான் நான் இப்பவும் பார்க்குறேன். இருக்கிறதுலே வந்து உலக அளவில் இருக்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அவரோட தம்பின்றார், அவரை ஃபாலோ பண்ணுறாரு, அவரை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தேன்றாரு. அப்படியாப்பட்டவருக்கு இப்படி ஒன்று கொடுத்தா சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினச்சி கொடுத்தேன். இதை விட இன்னொரு சுயநலம் இருக்குது. சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை வந்து ரஜினி சாருக்கு கொடுத்தவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. மக்கள் சூப்பர் ஸ்டார்னு பட்டத்தை கொடுத்த நான் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். இது நடந்துருக்குது. இது நான் பிளான் பண்ணி வரல. ஒருவேளை நினைச்சேன் இன்னமும் தானு சார் சொல்லிட்டே இருக்காருங்களே, அவர் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாரு, அவர் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாருன்னு. அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒரு நப்பாசம் இருக்காதா? மாஸ்டருக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தோம்னாக்கா எவ்வளோ வருஷம் ஆனாலும் சாய் தான் ஏன் கொடுத்தான் சூப்பர் ஸ்டாரு, மக்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நப்பாசியில் போட்டுட்டேன். இது சரியா தப்பான்றது எனக்கு தெரியல. வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாருன்னா மாஸ்டர் வச்சுக்கலாம். வானான்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணாருனாக்கா நான் அதுக்கு வந்து மாற்றுறதுக்கு கூட நான் வழி பண்ணிக்கிறேன். திடீர்னு சிவா வந்து வருத்தமா, அண்ணே எல்லாம் முடிச்சு பண்ணிட்டேனே, இப்போ பாருங்கண்ணே திடீர்னு போத்ரா கேஸ் உயர்நீதிமன்றத்தில் தோல்வி அடைஞ்சது. தப்பான டாக்குமெண்ட்டை வச்சு போர்ஜரி பண்ணியிருக்காருன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்பிட்ரேட்டில் போயிட்டு ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு அதாவது மத்தியசம் பண்ணக்கூடிய அதுக்கு கீழே அங்கே போய் ஒரு லெட்டர் வாங்கி வந்து இந்த படத்தை நிறுத்துறேன்றாங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறதுன்னு, நான் செத்து தான் போகணுன்னு கதறான். நான் கிட்டத்தட்ட ஒரு நட்புக்காக இந்த ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு செயலாளராக இருக்கிறவர் இவ்வளோ இறங்கி பண்ணுறாருன்றதுக்காக நாங்கள்லாம் உடனே சேம்பருக்கு போயிட்டு தம்பி ராதாகிருஷ்ணன்லேருந்து பெப்சி சிவாவிலேருந்து செல்வமணியிலேருந்து நேராக சேம்பருக்கு போனால் அங்கே கல்யாணம் கூப்பிட்றோம். அதுக்கு காட்டரகட்ட பிரசாத்தை கூப்பிட்றோம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் தலைவர் அருள்பதியை கூப்பிட்றோம். எல்லாரையும் கூப்பிட்டு நேராக அங்கே போகிறோம். அங்கே போகும்போது ஆர்பி சௌத்ரி வந்துடுறாரு. நாங்கள்லாம் வந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் நாங்கள் நியாயமாக இருந்தால் போய் பேசுவோம், இல்லைன்னா போகவே மாட்டோம். இது அநியாயமான ஒரு சமாச்சாரன்றதாக எல்லாரும் போகிறோம். இந்த படத்துக்கும் போத்ராக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி பேரில் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குது. ஆர்டர் வாங்குறது வேந்தர் மூவிஸ். ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசரு, சென்சார், அவருக்கும் கியூபுக்கும் தான் கான்ட்ராக்ட். ஆகவே இது தெளிவாக அவங்களே டிசைட் பண்ணுறாங்க. இது வந்து நியாயமாக இருக்குது. நாங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியெலாம் நாங்கள் வந்து பொறுப்பு கொடுத்து நாங்கள் இந்த படத்துக்கு அவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி கரெக்ட் பண்ணுறோம். அப்போ கூட அந்த உரிமையாளர் வந்து பாம்பேயில் இருந்துட்டு இன்னைக்கு காலையில் நான் நேரடியாக போய் நன்றி சொல்லிட்டு. அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம், 3000, 5000, 10,000 படம் ரிலீஸ் ஆகுது. செந்தில் நாங்கள் யாருக்குன்னா அது வந்திருப்போமா, எங்கன்னா வந்து பேசியிருப்போமா, பாக்கின்னா நாங்கள் தலையிடவே மாட்டோம். அது ஃபெடரேஷன் இருந்து பேசி மனிதாபிமானமாக ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகின்னு இருக்குது. ஆனால் இது அநியாயமாக வந்து இப்படிப்பட்ட ஒரு 10ஆம் பொதுவாக தூக்கி போட்டு இவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள்லாம் கதறின்னு இருக்கிறோம். நீங்களாம் எதுக்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு எங்களை பார்த்து கேட்ட கேள்வி. சில பேர் வந்து யார் நாங்களாம் ப்ரொடியூசரியா எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன்னா, நேரடியாக அவர் போய் போலீஸில் போய் செல்வமணி பேரில் வந்து ஒரு செல்வமணி உட்காந்துருது அந்தாண்டு டேபிள், இவர் இருக்கிறது கேட்டாண்ட. செல்வமணி இப்போ இருந்து அவர் முகம் தெரியுது செல்வமணி. அதுக்காக அவர் பேர் ஒரு கொலைப்பழி சுமத்தி ஒரு அநியாயமான ஒரு புகார் கொடுத்து, அப்புறம் நைட்டெல்லாம் நாங்கள்லாம் போய் கிட்ட இருந்து சொல்லி அவர் பேரில் நாங்கள் புகார் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். இப்படி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தேவையில்லாத மனிதர். நாங்கள் இது மாத்திரம் இல்லை, இப்போது அதி விரைவில் வந்து நாங்கள் வந்து நீதி அரசர், அதாவது தலைமை நீதிபதிக்கிட்டே போய் ஹோல் இண்டஸ்ட்ரி சார்பாக போய் உக்காந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தஸ்தாவேஜை வச்சுன்னு வெள்ளை பேப்பரை வச்சுன்னு கேஷ் சமாச்சாரத்தில் வர சமாச்சாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுக்கவே எடுக்காதீங்க. அக்கௌண்ட்டில் இருக்கிறது மாத்திரம் நீங்கள் எடுங்க. இது வந்து ஒவ்வொருத்தர் பணம் வாங்கும்போது வெள்ளை பேப்பரில் கழுத்து வாங்குறதுடைய பாவம் தான் இந்த மாதிரி ஒரு சூழலில் வருது. அதனால் நாங்களாம்
தலைமை நீதியரசர்கிட்டே போயிட்டு எங்களுடைய குமுறலை கொட்ட போகிறோம். அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்டேயும் நாங்கள் வந்து அவரை பற்றி தகவல் சொல்ல போகிறோம். ஆகவே தம்பி சொன்ன பிரகாரம் வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சு பண்ணணுன்றதுல ஒரு ஆதங்கத்தில் அவங்க சிஸ்டர் எடுத்துன்னு வந்ததை காமிச்சிருக்கிறாரு. அதை நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் குறைச்சி நம்ம நன்ன வேணாம். என்ன சூழ்நிலையில் எப்பவுமே அந்த தம்பியினுடைய ஈரமனம் ஈகை குணம் உலகத்துக்கே தெரியும். அவர் எத்தனை பேருக்கு எப்படி வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகன் ஒரு படத்தில் பங்கு கொண்டு 2 வருஷமாக நடிச்சுட்டு அதில் வந்த மொத்த ஊதியத்தையுமே அந்த கடனுக்காக ஃபெடரேஷனில் கொடுத்தது. இன்றைக்கி ஒட்டு மொத்த இண்டஸ்ட்ரி அந்த புள்ள மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. இல்லைன்னா நாங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதாவது ஒரு இல்லை நன்றி கடன் ஒரு தயாரிப்பாளருக்கு தானே அந்த தம்பி உதவி இருக்குது. இந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா இந்த இண்டஸ்ட்ரி சமதர்ம பூங்காவாக பூத்து குழுங்க. உண்மையிலே திரையுலகின் சார்பாக தம்பி நெஞ்சார்ந்த நன்றி, ஆத்மார்த்த நன்றி. அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் சிவாவான், ராதாகிருஷ்ணன், கே ராஜன் சாரம், பெப்சியில் இருக்கக்கூடிய தலைவர் செல்வமணியும், முன்னாள் தலைவர் சிவாவும், ஃபெடரேஷனில் இருக்கக்கூடிய அருள்பதியும், சேம்பரில் இருக்கக்கூடிய கல்யாண், காற்றகட்ட பிரசாத், இன்னும் பன்னரும் சிறப்பான தயாரிப்பு அத்துமுறை ஒட்டுமொத்த குழுமி நாங்கள்லாம் எங்களுடைய ஒற்றுமை அங்கே நிலைநாட்டி இருக்கிறோம். ஆகவே திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள்லாம் ஒன்றா போய் சேர்ந்து அந்த பிரச்சனையை களைவோம். ஆகவே ஆத்மார்த்த நன்றி தம்பி ராகவேந்திரா லாரன்ஸுக்கு நான் இந்த திரையுலகின் சார்பாக நன்றி கடன் நாங்கள் பட்டிருக்கிறோம். தயாரிப்பாளருக்கு உன் போன்ற ஒவ்வொரு நடிகரும் வரணுன்றது நாங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுறோம். உங்களுக்கு ஒரு பொதுவான கேள்வி, இந்தியாவில் வந்து ஆண்டுதோறும் 15,000 கோடி அளவுக்கு திரைப்படத்துறையில் பணம் புழங்குது. 4 லட்சம் பேர் இதில் வேலை வாய்ப்பு பெறாங்க. இந்த திரைப்படம் தயாரிப்பதற்கு என்று வங்கிகள் ஏன் உங்கள் தனிநபர்கள்ட்ட நீங்கள் வந்து நிதி வாங்குறதுனால தானே நிறைய பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பிரச்சனைகள் வருது. படம் தயாரிப்புக்கு என்று வங்கிகள் அரசுடையாக்கப்பட்ட வங்கிகள் இருந்து கடன் பெற்று படம் தயாரிப்பது மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்துறது முயற்சிகள் இருக்கா? அது செய்வதற்கான சாத்தியம் இருக்கா? அதாவது இது வந்து ஒரு ஐடிபிஐ பேங்க் வந்து இதுக்காக நிதி ஒதுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு லேபில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரிவிஷன் கமிட்டி வச்சு ஒவ்வொரு மனுவை விசாரித்து அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சில ஆந்திராவில், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடு பெற்று படம் தயாரித்தவங்க பணத்தை வங்கிக்கு சரியாக செலுத்துவதை தொட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை மூடிட்டாங்க. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு தெய்வாதீனமாக ஒரு நம்பிக்கையாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஃபினான்சியர்கள் தொடர்ந்து இந்த திரையுலகில் வாழ வச்சுன்னு இருக்காங்க, மூச்சாக இருக்காங்க. ஆனால் யாருமே அந்த வழியில் பயணிக்கலை. ஒரே ஒரு போத்ரா மட்டும்தான். அவர் பேர் பாருங்க, என்ன அழகான பேர், என்ன போத்ரா, பத்தவே பத்தாது அவருக்கு. ஏன்னா ஒன்றா கொடுக்குற பணம் 10 லட்சம்னா 10 கோடி போடக்கூடிய வழி. ஆனால் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறார். இதுதான், வேற வழியே இல்லை. நீங்கள் கண் முன்னாடி பாருங்கள் சார், நம்ம கண் முன்னாடியே தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கடவுள் இயற்கை தரும், வேற யாரும் தர வேணாம். கூடிய சீக்கிரம் அவர் வந்து அந்த கஷ்டத்தை அவர் உணர்வார். அவருக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்போ எடுத்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கையா வேதனையாக இருக்குது.